நாடு முன்னேற யார் பங்களிப்பு அவசியம்? வாக்களிக்கும் வாக்காளர்களா, போட்டியிடும் வேட்பாளர்களா, அதிகாரமிக்க அதிகாரிகளா? நாடு முன்னேற யாரோட பங்களிப்பு அதிகம் இருக்கணும்னா இந்த நாட்டிலேயே அதிக பங்களிப்பு அதிகாரிகளோட இருந்தா மட்டும்தாயா இந்த நாடே முன்னேறும். இந்த எலெக்ஷன் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் மந்திரிக்கு என்னாச்சுன்னு அப்பல்லோ வாசல்ல போய் நிப்பாரு நம்ம எம்எல்ஏ. ஓட்டு போட்ட இந்த வாக்காளர்களோ சீரியல் சுந்தரிக்கு என்னாச்சுன்னு டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருவாங்க. ஆனா காலையில எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வீட்டுக்கு போய் தூங்குற வரையும் இந்த நாட்டு மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறது யாருன்னா இந்த அதிகாரிகள் தான். யார் ஐயா, கொரோனா காலத்துல எத்தனை அதிகாரிகள் தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை மறந்துட்டு மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும்னு ஓடி ஓடி செஞ்சாங்களே. அதனால தானே இத்தனை பேர் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம். அவங்க மட்டும் நான் வெளியில வந்தா என் பிள்ளைக்கு நாளைக்கு அந்த நோய் வந்துருன்னு வராம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த மருத்துவமே நமக்கு கிடைச்சிருக்காது. இன்னைக்கு எத்தனை பேரோட இறப்பு நடந்திருக்கு இந்த நாட்டில். அதுக்கு தான் சொல்றேன், ஒரு நல்ல அதிகாரிகள் இருந்தாதான் இந்த நாடு முன்னேறுன்னு. ஐயா, எந்த அதிகாரியை வேணாலும் குறை சொல்லுங்க, ஆனா அதிகாரிகளிலேயே சிறந்த அதிகாரிகளும் இருக்காங்கிறதுக்கு இந்த புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் சகாயம் ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த நல்ல மனிதரால இந்த நாடு முன்னேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லையா, இந்த வேட்பாளர்களாலையும் சுத்தி இருந்த அந்த வாக்காளர்களாலையும் கூட எத்தனையோ இடர்பாடுகள் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய முறைகேட இந்த சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டினார் ஒரு நேர்மையான அதிகாரி. அவரை போல அதிகாரிகளால தான் இந்த நாடு முன்னேறுன்னு நான் சொல்றேன். அது மட்டுமல்ல, உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும்னா என்ன மாடு அதிகாரி இந்த வேலையையும் விட்டுட்டு வெளியில வந்து இளைஞர்களை வழி நடத்தி நாளைக்கு நல்ல அதிகாரிகளை ஊழல் இல்லாத இந்த நாட்டை உருவாக்கணுங்கிறதுக்காக அவர் மக்கள் பாதைங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி அந்த மக்கள் பாதை அமைப்போட பெருங்குளூர் பகுதி பொறுப்பாளராக என்ன போல இளைஞர்கள்லாம் எனக்கு இருந்துட்டு இருக்கோம்னா இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு அதிகாரி தான் தேவைங்கிறேன்னா. நீங்க அரசியலுக்கு வர்றீங்களா? இல்லையா, ஒரு அதிகாரியாயே என் பகுதிக்கு நான் செஞ்சுக்கிறேயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. இந்த வேட்பாளர்களால் இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு போதை பழகிட்டு இருக்காங்க இந்த மக்கள். அந்த போதை பழக்கத்திலேருந்து வெளியில வந்துட்டா நாடு முன்னேறு. நானும் சொல்றேன், அந்த போதை பழக்கம் என்ன தெரியுமா? அதுதாங்க இலவசம். இலவசங்கிற ஒரு போதை பொருள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் காட்டி அந்த ஓட்டை அவங்க ஆட்டையை போட்டுட்டு போயிடுறாங்க. அதனால 5 வருஷம் தான் அவங்கள்ட்ட அடகு இருக்குங்கிறத கூட மறந்துட்டு இருக்கிற அப்பாவி மக்களால இந்த நாடு முன்னேறுமான்னு பார்த்தா இல்ல. நல்ல படித்த அதிகாரிகள் வந்தாதான் இந்த நாடு முன்னேறுங்கிறத நாம ஒவ்வொருத்தரும் உணரணுங்கிறதாயா இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய எதிர்கால என் சகோதரிகளிலிருந்து கூட நாளைக்கு மிகப்பெரிய ஒரு IAS புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கிடைக்கலாம், மிகப்பெரிய IPS அதிகாரி கிடைக்கலாம். இந்த புதுக்கோட்டையில் ஒரு வேட்பாளர் செய்யாத ஒரு மிகப்பெரிய சேவைகளை கூட இங்கிருந்து கூட நாளைக்கு தொடங்கலாம். அதனால இந்த மேடையில் ஒரு அதிகாரியால தான் நாடு முன்னேறுங்கிறத நீங்க தீர்ப்பா கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல அதிகாரிகளால இந்த நாடு முன்னேறுங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி. நீங்க IAS படிச்சிருவீங்க, நீங்க அதிகாரியா வந்துருவீங்க, நீங்க நல்லது செய்வீங்க நம்புறாரு. பாத்தீங்களா, நம்ம அப்பா அம்மா கூட நம்ப மாட்டான் நீங்க நம்ம நல்லது செய்வோம் சொல்லி. ஆனா இவர் நம்புறாரு. பாத்தீங்களா, அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் அவர் கொடுங்க. அதிகாரிகள் மிக முக்கியமானவர்கள், செயல்பாடுகள் முக்கியத்துவம் உள்ளவர்கள் என்று சொல்லி இவர் அதிகாரத்தை பற்றிய முக்கிய செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்காரு. சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா, ஒரு அப்பா இருக்காரு, ஒரு மகன் இருக்கான். அவன் பையன் கேட்குறான், அப்பா அப்பா எல்லாரும் அரசியல் பற்றி பேசுகிறாங்க, அரசியல்னா என்னங்க அப்படின்னு அப்பாட்ட கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, இந்த வீட்டில் நான் தாண்டா தலைவர், நான் தான் இங்கே அரசியல்வாதி அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மா இருக்காங்க பார்த்தியா, உங்கள் அம்மாட்ட கேட்காம இந்த வீட்டில் எதுவுமே நகராது, உங்கள் அம்மா தான் அதிகார வர்க்கம் அப்படிங்கிறாரு. நம்ம வீட்டில் ஒரு வேலைக்கார அம்மா இருக்காங்க பார்த்தியா, அவங்க தான் தொழிலாளர் வர்க்கம் அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் உன் தங்கச்சி பாப்பா அழுதுகிட்டு இருக்கு பார்த்தியா, அதுதான் நாடோட எதிர்காலம் அப்படிங்கிறாரு. இவ்வளோ கேள்வி என்னகிட்ட கேட்குற பார்த்தியா, நீ தான் இந்த நாட்டோட எதிர்கால வர்க்கம், இளைஞர் வர்க்கம் அப்படிங்கிறது ஜனநாயகம் சொல்லு. ஆனால் எதுவுமே புரியாமல் அந்த பையன் போய் படுத்துடுறான். நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பாப்பா தங்கச்சி பாப்பா அழுகுது, ஓடி ஓடி போய் எழுப்புறான் அவங்க அம்மாவை. அவங்க அம்மா எந்திரிக்கவே இல்லை. அவங்க அப்பாவை போய் எழுப்பலான்னு போகிறான்,
அப்பாவோ வேலைக்காரி காலை சுரண்டிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுனே தெரியாம அங்கே இங்கே ஓடி 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 ஓய்ந்து போறான். ஆனா இறுதியில் அந்த பாப்பா மட்டும் அழுதுகிட்டே இருந்துச்சு. காலையில் விடிஞ்சிருச்சு. அப்பாட்ட வந்து சொல்கிறான், அப்பா நேற்று சொன்னீங்களே அரசியல்னால் என்னன்னு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறான். அதுக்கு அவ அப்பா பதில் சொல்கிறாரு, என்னடா தெரியும், என்ன எப்படி புரிஞ்சிச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பைய பதில் சொல்கிறான், நாட்டின் எதிர்காலம் அழுது கொண்டு இருந்தது. அதை கண்ட இளைஞன் துடித்து எழுந்த அதிகாரிகளிடம் ஓடினான். அதிகாரிகளோ இங்கே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை கண்ட பின்பு அரசியல்வாதிகளிடம் ஓடினான். அரசியல்வாதிகளோ தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டி கொண்டிருந்தார்கள். இறுதியில் அந்த இளைஞர் வர்க்கம் ஓடி 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 உழைந்தது. ஆனால் இறுதியில் நாட்டின் எதிர்காலம் அழுது கொண்டே இருந்தது. இதுதான்ப்பா அரசியல் அப்படின்னு சொல்லி முடிச்சான். சூப்பர் சூப்பர். வீட்டில் தாயும் தகப்பனும் அதிகாரம் செய்தால்தான் தன்னுடைய குடும்பம் சரியாக இருக்கும். அதே அது ஊரில் உள்ள மக்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஊரில் உள்ள தலைவர் சரியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாவட்டமும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகளான கலெக்டர் சரியாக இருந்தால், அவர்கள் அதிகாரம் சரியாக இருந்தால் இந்த மக்கள் சரியாக இருப்பார்கள். அதே போலத்தான் ஒவ்வொரு நாட்டிற்கும் தலைவனானவன் அதிகாரங்களை சிறப்பாக தந்துவிட்டால் அந்த மக்களானவர்கள் சரியான பாதையில் செல்வார்கள். அதிகாரம் அப்படின்னா என்னங்கய்யா? அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு மக்கள் நல்ல வழியில் இருக்கணும், அவர்களுக்கு எவ்வித தீங்குகளும் தரவே கூடாது, அவர்கள் நல்வழியில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிகாரிகள் தீர்மானிக்கப்படுகிறார்கள். இந்த மக்களுக்கு எல்லோருக்குமே எப்படியாவது ஒரு குறை இருக்கும். காதலுன்னு ஃபீலிங் பண்ணுறான், கல்லூரிக்கு போனால் படிக்க சொல்கிறாங்க, பள்ளிக்கு போக முடியுதுன்னு பிள்ளை அழுகுது. ஒவ்வொருவருக்கும் மனதளவில் காயங்கள் இருக்கும். ஆனால் அவை ஒரு காலத்தில் நமக்கு நல்வழியை தரும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. இப்போ அதிகாரிகள்லாம் எடுத்துக்கங்களே, ஒவ்வொரு திட்டங்கள் சொல்லுவாங்க மக்களுக்கு சட்டம் வேறு திட்டம் வேறு, எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். சட்டம் என்பது என்னங்கய்யா? சட்டம்னா மக்களுக்கு எது எது தேவையோ அவற்றை சரியானதை கொடுப்பது தான் சட்டம். திட்டம் என்பது என்ன? அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை அவர்களுக்கு கொடுப்பது தான் திட்டம். ஒவ்வொருக்கும் குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிடப்படுகிறது. நம்ம நாடையே எடுத்துக்கங்களே, ஒற்றுமை நாடுன்னு சொல்லிட்டோம். இங்கே ஒற்றுமையான நாட்டை பார்ப்பது அதிகாரிகள் தான். ஆனால் அரசியல்வாதிகளை பாருங்களே, ஆட்சியிலேயே ஜாதி கட்சினே உருவாக்கி இருக்காங்க. ஜாதியினருக்குத்தான் தன் பதவிகளையும் கொடுக்க வேண்டும் என்பது அரசியல்வாதிகளின் பங்காகவும் இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், அதிகாரம் சரியாக இருக்கிறது, இங்கு ஆட்சியாளர்களும் மக்களும் தவறான வழியில் செல்கிறார்கள் என்பதுதான் உண்மையானது. அதிகாரிகளின் சொல்படி கேட்டால் மக்கள் நல்ல வழியில் செல்வார்கள் என்று கூறி, அதிகாரிகள் இருந்தால்தான் இந்த நாடு முன்னேறும், நாடு வளர்ச்சி பெறும், அதிகாரிகள் இல்லையெனில் இந்த நாடே இல்லை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். நாடு முன்னேற யார் பங்களிப்பு அவசியம் கேட்குறப்ப கண்டிப்பாக அது வாக்காளர்கள் தான். கடந்த ஒரு வாரமாங்க ஐயா, நான் ஒவ்வொரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறப்பையும் ஒன்று நோட் பண்ணுறேன். என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் கொடுக்குற புடவைகளோ இல்லை பணமோ இல்லை பொருள்களோ வச்சுருக்காங்க. அப்போது நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு பொருள் இருக்கே, எல்லா கவர்மெண்ட் இது மாதிரி நமக்கு எதுவும் கொடுக்கலன்னு கேட்டீங்களோ? நமக்கு வந்து சேரலையேன்னு சொல்லி. இல்லையா? நிச்சயமா இல்லைங்கய்யா. அப்போ நான் எங்கள் வீட்டில் நாங்களாம் இருந்து அப்படி தான் கேட்டிருப்போம். நம்ம வீட்டுக்கு அக்கௌண்ட் வரலையே, நம்ம வீட்டில் 6 ஓட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிருப்போம். ஐயா, நீ அப்பாவி பிள்ளை, அதனால கேட்கல. ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அவங்க கொடுக்குற பொருளாலேயோ இதனாலேயோ இல்லையாங்க, அவங்க செய்கிற சேவையாளுங்கய்யா. அப்படி பார்க்கும்போது எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி துணிகள் பொருள்கள் இருக்கும்போது நான் எங்கள் அப்பாட்ட கேட்டப்போ சொன்னார், எல்லாம் ஓட்டோட வேல்யூ தெரியாமல் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பொருளாலேயோ இல்லை ஒரு பணத்தாலேயோ அதை நம்பி மக்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்பி போகிறதுனால இப்போது ஒருத்தருக்காக ஓட்டு போட்டுடுறோம், அவர் எனக்கு இது செஞ்சு தரேன் அது செஞ்சுறேன்னு வாக்கு கொடுத்துட்றாரு. ஆட்சியில் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அது நடக்குதா நடக்கலையான்னு யாரும் பார்க்குறதில்ல, அதை நடக்கலைன்னு போய் கேட்குறதும் இல்லை. அப்படி கேட்டாலும் உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாது, நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க. நம்மளுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னதை நம்ம போய் கேட்குறப்ப நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க.
அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மக்களும் எத்தனையோ சிரமங்கள் அடைகிறாங்க. ஒருத்தரை நம்பி வாக்கு போட்டுறோம், அதாவது ஏமாந்து வாக்கு போட்டுறோம். ஆனால் அது எப்போ நமக்கு தெரியுது? லேட்டராக தான் தெரியுது. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மக்களும், அதாவது ஒவ்வொரு பெண்ணோ ஆணோ ஒரு ஓட்டு போடும்போது நல்லா சிந்தித்து நல்ல தலைவரா, நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்வாரா, அது மாதிரி திடீர்னு ஒரு தலைவர் வந்து இறங்குவார், அவர் இறங்குறாரு, அவர் நமக்கு தெரிஞ்சவர் இல்லை, அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம யாருக்காகவும் ஓட்டு போடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி அப்படித்தானே? ஆமாங்க, நிச்சயமாங்க ஐயா. நாடு முன்னேற முக்கியமான பங்களிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள். 5 வருஷத்துக்கு ஒருக்கா போடுற முக்கியமான ஓட்டு. அந்த ஓட்டை நம்ம சிந்தித்து நல்ல தலைவர் வந்தால் நம்மளை நல்லா ஆளுவாங்களான்னு பார்த்து யோசித்து ஒவ்வொருத்தவங்களும் ஓட்டு போடணும். நன்றி. வாக்காளர் தான் நல்ல தலைவரை உருவாக்க முடியும். வாக்காளர் ஏமாந்து ஓட்டு போட்டுறக்கூடாது. ஒரே ஒரு தடவை தான் ஓட்டு போட போகிறோம். கவனமாக ஓட்டு போடுங்க. மாற்றி குத்திட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறி போயிடும். இத்தனை தகவலையும் ஒருங்கிணைந்து சொன்னக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வேட்பாளர் ஓட்டு கேட்டு வாக்காளரை தேடி தான் போவாங்க. அதே மாதிரி வாக்காளரும் எங்களோட பகுதியில சாலை வசதி இல்ல, மருத்துவ வசதி இல்ல, பள்ளி கல்லூரி இல்லைன்னு சொல்லி ஒரு அதிகாரியை தேடி போக மாட்டாங்க. அவங்க ஓட்டு போட்டு அவங்க நம்பின வேட்பாளரை தேடி தான் போவாங்க. அப்படின்னு சொன்னா அந்த தொகுதியில மக்களோட குறையை கேட்கிற காதாகவும் ஒரு வேட்பாளர் தான் இருக்காரு. அவங்களோட தேவையை பற்றி பேசுற ஒரு குரலாவும் ஒரு வேட்பாளர் தான் இருக்காரு. ஒரு தொகுதியில ஏதோ ஒரு புது விஷயம் வருது, ஒரு ஃபேக்டரியே வருதுன்னு வச்சுக்கோமே, அப்படி அந்த புது விஷயம் வர்றதுக்கு ஒரு வேட்பாளரோட முயற்சி தான் முக்கியம். இவ்வளவு ஏன், ஒரு வேட்பாளர் நினைச்சா அந்த தொகுதியோட பொருளாதாரத்தையே மாற்ற முடியும். ஒரு நாடு முன்னேறணும்னா அதுல சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அப்படி சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யாரு கொடுக்கறாங்கன்னா ஒரு வேட்பாளர் தான் கொடுக்கறாங்க. அடுத்த தேர்தல் எப்ப வரும்னு மட்டும் ஒரு வேட்பாளர் சிந்திக்கல, அடுத்த தலைமுறை எப்படி வாழும்னு சிந்திக்கிறாங்க. அதனால தான் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய திட்டங்களை வந்து அவங்க கொடுக்கறாங்க. அதிகாரி அதிகாரி என்று சொல்றோம், ஆனா அதிகாரிங்கிறவங்க திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அப்படி அவங்க திட்டத்தை செயல்படுத்துறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பணியா இருக்கலாம், ஆனா வேட்பாளருக்கு அது ஒரு கொள்கையா தான் இருக்கு. திட்டங்கள்ங்கிறது காகிதத்துல இருக்கலாம், அதை செயல்படுத்துற அதிகாரம் கோப்புகள்ல இருக்கலாம், ஆனா அதை மக்கள் வீதிக்கு கொண்டு வர்ற உயிரோட்டம் ஒவ்வொரு போட்டியிடுற வேட்பாளர் கிட்ட தான் இருக்கு. ஐயா, ஒரு சட்டத்தை ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து எழுதிடலாம், ஆனா அந்த சட்டம் ஒரு கடைநிலை தொழிலாளிக்கோ ஒரு விவசாயிக்கோ பயனுள்ளதா இல்ல அப்படின்னு சொன்னா அதை கேள்வி கேட்கறது யாரு? ஒரு வேட்பாளர் தானே. எங்க தொகுதியில இது வேணும் இது வேணாம் அப்படின்னு சொல்லி மக்களோட வழிய அதிகாரிகளோட மேசையில யாரு கொண்டு போய் வைக்கிறது? ஒரு வேட்பாளர் தான் வைக்கிறாங்க. ஒரு நாட்டோட தலையெழுத்துங்கிறது வாக்காளர் கையில இருந்தாலும் கூட அந்த தலையெழுத்தை எழுதுற ஒரு பேனாவா வேட்பாளர் தான் இருக்காங்க. நாட்டோட முன்னேற்றம்ங்கிறது எதிர்காலம்ங்கிறது வாக்கு பெட்டியில இல்ல, ஒவ்வொரு போட்டியிடுற வேட்பாளரும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அதனால சொல்றேன், மக்களோட பிரதிநிதியா, மக்களோட குரலா, மக்கள்ல ஒருவரா இருக்கிற போட்டியிடுற வேட்பாளர்களோட பங்களிப்பு தான் ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு அவசியம்னு கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எது வேணும் எது வேணாம், இது மக்களை சென்றறியாது. அதில் இருக்கிற சாதகம் பாதகம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அந்த வேட்பாளர் மிக முக்கிய செயலை செய்கிறார் சொல்லி அந்த அம்மா தன் கருத்தை சரியாக பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள்யா. ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியம் அப்படி யார்கிட்ட கேட்கணும்னா திரு சிபி ஜோஷி ஐயாட்ட தான் கேட்கணும். ஏன்னா 2008 ராஜஸ்தானில் நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிபி ஜோஷி ஒரே ஒரு ஓட்டில் முதலமைச்சர் ஆகும் வாய்ப்பை இழக்கிறாரு. அவர் எதிர்த்து நின்ன திரு சவுகான் அப்படிங்கிறவர் 62,216 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு. அவர்கிட்ட 62,215 ஓட்டு வாங்கி திரு சிபி ஜோஷி தோத்துட்டாரு. அவரால் இந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா முதலமைச்சர் ஆக போகிறேன் அப்படிங்கிற கனவுல இருந்தவர் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியலையே அப்படிங்கிற தோல்வியை அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவர் அங்கிட்டு போகிறார் இங்கிட்டு போகிறார். அவர் கடைசியில் அங்கே இருக்க அதிகாரிகளை கூப்பிட்டு
எனக்கு வந்து போஸ்டல் ஓட்ஸ், அதாவது தபால் ஓட்டை எடுத்து செக் பண்ணுங்க, அந்த நீங்கள் கரெக்டாக செக் பண்ணாமல் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லையா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவிஎம் மிஷினை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அதையும் அவங்க திருப்பி கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லையா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் தோத்துட்டீங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் செக் பண்ண அவரோட மனைவியும் மகளும் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணியிருந்தாருன்னா அவர் அன்னைக்கு ஜெயித்திருந்திருப்பார். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, அவங்க வீட்டிலேயே ஓட்டு போடலங்கிறீங்களா? அந்த ஒரு ஓட்டு அவங்க தான் கிடைக்கல. ஆனால் பாபு குடும்பத்தில் குழப்பம் உருவாக்குறது. இந்த அம்மா நல்ல வேலை அங்கே விடல, தமிழ்நாட்டிலே அவங்க வச்சுட்டோம். இன்னைக்கு அவங்க மனைவி மகள் அவங்களோட தானே இருக்காங்க, இன்னும் போகல. இல்லை, நல்ல வேலை நீங்கள் அங்கே போகாதீங்க. அன்னைக்கு அவர் ஜெயிச்சிருந்திருப்பார். அப்போ ஒரு ஓட்டுனால என்ன ஆக போகுது, நம்ம வீட்டில் உட்காந்துருந்தா நல்ல தலைவர்களும் பாராளுமன்றத்துக்கு போக முடியாத சூழ்நிலையை நம்மளே ஏற்படுத்துகிறோம். அதனால ஒரு ஓட்டு சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்காம அது நாளைய அரசாங்கத்தோட நாளைய நம் நாட்டோட அடித்தளம்னு நினச்சி நம்ம தேர்தல் அன்னைக்கு போய் ஓட்டு போடணும். ஐயா அப்ரஹாம் லிங்கன் சொன்னார், டெமோக்ரஸி இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். அதாவது ஒரு வாக்காளர் இருந்தால் தான் ஒரு வேட்பாளரே உருவாக முடியும், ஒரு அதிகாரியை உருவாக முடியும். நீங்கள் வேட்பாளர் எவ்வளோ நல்லவரானா இருக்கலாம், நான் இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ நல்ல நலத்திட்டங்களை கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற நல் சிந்தனையோடு இருக்கலாம், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒரு அதிகாரி எத்தனை நைட்டு வேணால் நீங்கள் உட்காந்து படித்து அதிகாரி ஆக முடியும். ஆனால் காமன் பீப்புள் இல்லைனா உங்களால் 2 பேருமே அந்த சீட்டில் வந்து உட்கார வைக்க முடியாது. நீங்கள் என்ன நல்லவராக இருந்தாலும் என்ன அறிவாளியாக இருந்தாலும் அந்த சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு எங்களோட பவர் தான் வேணும். அதனால எங்களோட அதிகாரத்தை தான் உங்ககிட்ட கொடுத்து நாங்கள் இந்த நாட்டை நல்வழியில் கொண்டு போக சொல்கிறோம். அதனால நாங்கள் என்ன எண்ணத்தில் உங்களுக்கு ஓட்டு போடுறோமோ அதே எண்ணத்தில் இந்த நாட்டுக்கு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த நாடு முன்னேறும். வேட்பாளர் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறாரு, அதிகாரி லட்ச லட்சமாக பணம் சம்பாதிக்கிறாரு. ஆனால் வாழ்நாளில் ஒரே ஒரு நாள் ஓட்டு போட்ட வாக்காளர் வாழ்நாள் ஃபுல்லாக பிச்சை எடுக்கிறோம். அதனால வாக்காளரையை நம்ம இது கைதட்டுறதுக்கான கான்செப்ட் கிடையாது. வாக்காளர் பூரா பிச்சை எடுத்தால் கைதட்டக்கூடாது, மாற்றி யோசிக்கணும். அதனால நம்ம ஓட்டை நல்ல தலைவர்களுக்கு தேர்வு செய்து நல்ல தலைவர்களை நம்ம உருவாக்க வேண்டும். அதனால சொல்கிறேன் ஐயா, இந்த நாட்டோட முன்னேற்றத்திற்கு முக்கியமான பங்களிப்பது வாக்காளர் ஐயா நாங்கள் தான் ஐயா. ரொம்ப முக்கியம், வாக்காளர்கள் வாக்கை விற்கக்கூடாது. நம்ம 500 ரூபாய்க்கு விற்றுறோம், எம்பி எலெக்ஷனில் 200 ரூபாய்க்கு விற்றுறோம். இதில் என்ன தெரியுமா உங்களுக்கு கொடுமை, ஃபோன் போட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு இன்னும் ரூபா வரலையே கொண்டு வந்து கொடுக்கலன்னு கேட்குறாங்க. அப்பேற்பட்ட கொடூரமான இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர் வேணா சொல்கிறாங்க எங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, இன்னும் பணம் வரவில்லை என்று கேட்கக்கூடிய வாக்காளர் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றோம். வாக்காளர்கள் சரியாக நடக்க வேண்டும், வாக்காளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்பதுதான் நாச்சியார் சொல்லக்கூடிய முக்கிய செய்தி. அதிகாரம் இல்லாத அதிகாரிகள் தேர்வு செய்கிற ஊழியர்கள் இருந்தால் என்னென்ன குழப்பம் நடக்குங்கிறது நான் அனுபவித்த 2 சதவீதியை சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறேன். நான் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு ரயில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறேன். அந்த ஃபார்மில் என்ன எழுதியிருக்கோம்னா ட்ரெயின் நேம் எழுதியிருக்கும், அதில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் எழுதிடுறேன், டெபாசிட் ஃப்ரம் புதுக்கோட்டை எழுதிடுறேன், டு சென்னை எழுதிடுறேன். 500 ரூபா பணத்தை கொடுத்து அந்த கவுண்டரில் கொடுக்குறேன். அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு, அதை ஃபில்லப் பண்ணி திருப்பி என்கிட்ட கொடுக்குறாரு, 125 ரூபா மிச்சம் கொடுக்குறாரு. எனக்கு ஒரு கன்ஃபியூஸ், ஏன்னா நான் செகண்ட் கிளாஸ் பர்த்து தான் புக் பண்ணியிருந்தேன், 200 ரூபா தான். நான் கொடுத்தது 500 ரூபா, மிச்சம் 125 ரூபா கொடுக்குறீங்களேங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, இல்லை ஜி நான் சரியாக தான் கொடுத்துருக்கேன் பாருங்கோங்கிறாரு. என்னையா சரியாக கொடுத்துருக்கேன்டா, அந்த டிக்கெட்டில் 375 ரூபா போட்டிருக்கேன். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, எப்போயா டிக்கெட் சார்ஜை ஏற்றுனாங்கிறப்ப அந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் மேலே ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ன்னு எழுதியிருந்தேன் பார்த்தீங்களா, ராமேஸ்வரம் டு சென்னை புக் பண்ணிட்டான். ஏயா நான் புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு போட்டிருக்கேன், நீ ஏன் ராமேஸ்வரத்துலேருந்து போட்டிருக்காங்கிறப்ப, இல்லை ஜி நீங்கள் ராமேஸ்வரம் போய் ஏறிக்கோங்கன்றாரு. யோ கூறுகட்டவனே, நான் புதுக்கோட்டையில் இருக்கிறேன், நான் புதுக்கோட்டையில் அந்த ஜி தான் பிரச்சனை. அதைத்தான் சொல்ல வர்றேன், நான் புதுக்கோட்டையில் இருக்கிறையா, நான் ராமேஸ்வரம் போயிட்டு அந்த ரயிலில் ஏறுறதுக்கு நான் எதுக்கு ஏன் டிக்கெட் எடுக்கணும், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியுமான்னு. அப்போ தான் அவன் முகம் மாறுது. காரணம் அவன் பீகார்லேருந்து வந்துருக்கான், 10வது படிச்சுட்டு எப்படியோ சரி கட்டிட்டு வந்துட்டான், ஜி வந்துட்டான். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஆயிட்டாரு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அழுகிறான். உண்மையில் நடந்த சம்பவம், நான் கற்பனைக்கு சொல்லணும், நான் அனுபவித்த சம்பவம். அப்போ அவன்கிட்ட சொல்கிறான், என்னையா அந்த மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கிறப்ப அவன் வந்து அப்படியே அப்செட் ஆகிட்டான். அவன் தப்பை உறந்துக்கிட்டு அழுகிறான் சின்ன பிள்ளை மாதிரி. ஏயான்னு கேட்குறப்ப ஓப்பனாக சொல்லிட்டான், ஜி சாரி சைலண்டாக பேசுங்கோ, ஏற்கனவே 2 கம்ப்ளைண்ட் என் மேலே இருக்குது, அதிகாரி பார்த்தா என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவார் ப்ளீஸ் அப்படின்னா. யாரா இந்த லாஸுக்கு பொறுப்பு? ஜி நான் ரொம்ப கரீப் ஃபேமிலி, கரீப்னா ரொம்ப ஏழைன்னா பார்த்தேன், இவன்கிட்ட பேசி புண்ணியம் இல்லை.
அப்படியே விழுந்துட்டானே என்ன பண்ணுறதுன்ட்டு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு கேன்சல் தான் பண்ணணும், லாஸ் எனக்கு தான். பண்ணுறா கேன்சல் பண்ணால் எவ்வளோ 70% போயிடும். தொலைகிறான், என்ன தான் இவன் அழுகுறான்னு சொல்லிட்டு திருப்பி மறு டிக்கெட் எடுத்தேன். இப்போ இதில் என்ன நம்மளுக்கு புரிய வருது, சரியான அதிகாரிகள் இது போன்ற ஊழியர்களை தேர்வு செஞ்சிருந்தானா இங்கே விட்டுருப்பானா? விட்டுருக்கவே மாட்டான். அதிகாரம் இல்லாத அதிகாரிகள் தவறான வழிகாட்டில் தேர்ந்தெடுத்தாலும் இந்த ஆள். இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன். ஒரு பேங்குக்கு டிராஃப்ட் எடுக்க போகிறேன், டிராஃப்ட்டுக்கு பணத்தை கட்டிட்டேன், வரப்போகிறேன். அப்போ ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், அந்த பேங்கில் நகை வச்சிருக்கிறான். அந்த நகை வச்சுட்டு அந்த பணம் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுறான், லேட் ஆகுது. உடனே அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2-2:30 ஆச்சு, பசி வந்துருச்சு. அந்த பேங்க் மேலாளர்கிட்ட என்ன பண்ணுறான், போயிட்டு கொஞ்சம் கோபமாக கடுப்படிக்கிறான். சார் எப்போ தான் சார் பணத்தை தருவீங்க, எனக்கு பசிக்குதுங்கிறான். பேங்க் மேனேஜர் இரியா அவர் ஒரு வடநாட்டுக்காரரு, இரி தரும் அப்படிங்கிறான். இவன் கோவப்பட்டு சொல்கிறான், யோ எனக்கு பசிக்குது, நான் சோறு தின்ட்டு வர்றேங்கிறான். இவன் சோறு தின்ட்டு வர்றேன்னு மேனேஜர் கோவமாக, இது கே போல்தா சோறு போல்றே அப்படின்னா. அடப்பாவி, அவன் சோறுன்றது சோறை சொல்கிறான், அவன் சோறுங்கிறது திருடன்னு எடுத்துக்கிட்டு மேனேஜர் வந்து அடிக்க போகிறான் வடநாட்டிலேருந்து வந்ததுனால. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வேலையை கொடு. 100% வேலை இல்லை, 90% வேலையை தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு கொடுத்தா இது மாதிரி தவறாக நடக்காது. இப்படி தவறான அதிகாரிகளை தேர்வு செய்கிற அந்த அதிகாரிகள் மாறணும். சரியான அதிகாரம் உள்ள அதிகாரிகள் வந்தால் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்த நாடே முன்னேறுங்கிற நல்ல கருத்தை எடுத்து வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இதனால் தேர்தலுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அதிகாரி நம்ம ஓட்டை எப்படி எண்ணி வாக்காளரை எத்தனை கவுண்ட் பண்ணி எந்த வேட்பாளர் ஜெயிச்சான்னு சொல்ல போறான்னு பயப்படுறாரு. அதான் பிரச்சனை. அதான் மாற்றி சொன்னாலும் சொல்லிடுவார் ராமேஸ்வரம் மாதிரி. நன்றி. மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். 8 திசைகளில் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும், நீ வாழ்வில் வென்றிட வேண்டும். படையாய் எழுவாய், ஏழை எளியவர்க்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைத்திட வேண்டும், பொது உன்னால் நடந்திட வேண்டும். துணிவாய் வருவாய். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார்.